Taste the Daily. சென்னை கீழ்ப்பாக்கம் CSI லைட் ஆடிட்டோரியத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி கோலாகலம். கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கல். ஏழை எளிய மக்களுக்கு சலவை பெட்டி, தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் கூட்டத்தில் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் தற்போது திமுக ஆட்சியில் சிறுபான்மையினர்களுக்கு கிடைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தாங்களே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. தமிழகம் இருளில் மூழ்கிவிடும். எனவே நாம் விழிப்புடன் செயல்படும் காலம் இது. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 50 மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சி அதிமுக. சிறுபான்மையின வாக்குகளை பெற திமுக கபட நாடகம் ஆடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். திமுக ஆட்சி என்பது விளம்பர மாடல் ஆட்சி, விடியலில்லா வெற்று ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்களை ஏமாற்றும் ஆட்சி. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம். ஆனால் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நல்ல ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து வழங்கி வந்தது. இந்திய துணைக்கண்டத்திலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதை இங்கே உறுதியாக நான் சொல்ல முடியும். தங்களை சிறுபான்மையில் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக, சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தந்திரமாக பெறுவதற்காக கபடம் நாடம் ஆடுகிறார்கள். தமிழகத்தில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை, போதை புழக்கம், கொலை, கொள்ளை அதிகரித்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சட்டொழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது. சிறுமி முதல் முதியோர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இந்த விடியா ஆட்சியிலே, அம்மா ஆட்சியில் இந்திய அளவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலம் பெருநகரம் நகரங்கள் என்று பெருமையாக நாம் பெற்றோம். ஆனால் திமுக ஆட்சியில் இந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது. தினமும் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்கள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் பற்றிய செய்திகள் வராத நாட்களே இல்லை.
இலங்கை நாட்டின் துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், இலங்கை துணை தூதரக அதிகாரி கணேசநாதன் கேதீஸ்வரன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் சந்திப்பு. சென்னை பசுமை வழிசாலை செவந்தி இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற சந்திப்பின் போது இருதரப்பு உறவு குறித்து பேச்சு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி மற்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அதிமுக தலைவர்கள். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், எம். தனபால் உள்ளிட்டோர் சந்திப்பு. கோவையில் மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என கோரிக்கை கடிதத்தை எஸ்.பி. வேலுமணி வழங்கினார். அதிமுக ஆட்சியில் கிறிஸ்தவர்களின் நலன் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. மக்களுக்கான மக்களாட்சி புரட்சித் தமிழர் தலைமையில் 2026 மீண்டும் மலரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பேச்சு. இயக்கத்தின் நிறுவன தலைவர் மற்றும் நம் இதயம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகியோரின் நல்லாட்சியில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் பாதுகாக்கப்பட்டது. சத்திய வசனம் சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். மீண்டும் மக்களுக்கான மக்களாட்சி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் நிச்சயமாக 2026 மீண்டும் மலரும், மீண்டும் மலரும். கிறிஸ்தவர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. கிறிஸ்தவர்கள் எல்லாம் அதிமுக பின்னால் தான் இருக்கிறார்கள். 2026 அதிமுக ஆட்சிதான் அமையும் என பேராயர் கே. மேஷாக் ராஜா பேச்சு. தேர்தல் வாக்குறுதி 520க்கு மேல் தொட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதி, எங்கள் கிறிஸ்தவர்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடிந்ததா? தேர்தல் வாக்குறுதி 492. திமுக ஆட்சி அமைந்த பிறகு பட்டா இடங்களிலே நாங்கள் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுப்போம் என்று சொன்னீர்களே, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? சிறுபான்மை சொந்தங்களே, சிந்தித்து பாருங்கள். நயவஞ்சகர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி என்று சொல்லி நமக்கு ஒன்றுமே செய்யாமல் மீண்டும் இவர்கள் தேர்தல் வாக்குறுதிக்காக நேற்று 10 பேர் 12 பேர் கொண்ட குழுவை மீண்டும் அமைத்திருக்கிறார்கள். மீண்டும் பொய்யான தேர்தல் வாக்குறுதி வரும், நம்பி வாக்களித்து விடாதீர்கள். 2026 அண்ணன் எடப்பாடியார் வந்தால் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நிரந்தர தீர்வு இங்குதான் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக நிறுவன தலைவர், பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாளான டிசம்பர் 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்துவார். அனைத்து மாவட்டங்களிலும் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவப்படம் மற்றும் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த திமுக, தாவேகா உட்பட மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்கள் மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல். ஓமனில் இந்திய சமூகத்தினரின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பிரதமர் பாராட்டு. இந்திய மாணவர்கள் பெரிய கனவு காணவும் தைரியமாக சிந்திக்கவும் ஆர்வத்துடன் உலகை ஆராயவும் பிரதமர் அறிவுரை. டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகள் குறித்து இந்திய விமானப்படை கமாண்டர்கள் மாநாட்டில் விவாதம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பாராட்டிய பாதுகாப்புத்துறை அமைச்சர், எதிர்கால சவால்களுக்கு இதன் மூலம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ராணுவ தளபதிகளுக்கு அறிவுறுத்தல்.
திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படாததை கண்டித்து மதுரை மாநகர அவுட்போஸ்ட் போலீஸ் பூத்துக்குள் சென்று இளைஞர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து உயிரிழந்ததால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு ஏவல் துறையின் அலட்சிய போக்கே இளைஞர்களின் தற்கொலைக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பூர்ணச்சந்திரன் பேசுறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல அரசு எடுக்கிற முடிவு தவறான முடிவு. இந்த கார்த்திகை அவங்க தீபத்தை ஏற்றம்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும்போது அதை மதிக்காம தமிழக அரசு இவ்வாறு நடந்து கொள்றது பெரும்பான்மை வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமை கருதுகிறேன். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ராமேஸ்வரத்தில் கணவர் கண்முன்னே மது போதையில் இருந்த 4 இளைஞர்கள் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவத்தில் ஒருவர் சிக்கிய நிலையில் பெண் மருத்துவமனையில் அனுமதி. 2 தினங்களுக்கு முன்பு இத்தகைய துயரம் தூத்துக்குடியில் அரங்கேறிய நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் ராமேஸ்வரத்தில் அரங்கேறியதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லை என சாடல். எங்க மறிச்சு எங்க வீட்டுக்காரமாவும் தாக்குனாங்க. தாக்கியும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு என்னை தள்ளி விட்டு என்னையும் அடிச்சு எங்க வீட்டுக்காரம்மா 2 பேரும் மல்லு கட்டி திருப்பி கேட்டு என் மகனுக்கு போன் அடிச்சு செல்ல தட்டி விட்டு ரொம்ப இது பண்ணாங்க. இந்த டவுசர் அவனை ஜாரத்தை உறிஞ்சி விட்டுட்டு டவுசரோட ஓட விட்டேன். ஓட விட்டு ஒருத்தனை மட்டும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கான். மொத்தம் 4 பேர். 4 பேர்ல 3 பேர்ல போட்டா பிடிச்சி வச்சிருக்கான். அது போல எங்க அம்மா வீட்டுக்காரம்மா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்க முடியாம இருக்கா. அப்படி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட போதை இளைஞர் சிக்கினார். பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவது அன்றாடம் அதிகரிப்பதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் அருகே 100 கிலோ கஞ்சாவுடன் பதுங்கியிருந்த ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றொருவர் தப்பியோட்டம். 2.0, 3.0 என போதை தடுப்பு நடவடிக்கைகளை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு கொண்டு வந்தும் பல 100 கிலோ கணக்கில் கஞ்சா சிக்குவது எவ்வாறு என பொதுமக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே நத்தாநல்லூர் கிராமத்தில் 80 வயது மூதாட்டியை மண்டையை உடைத்து கொடூரமாக கொலை செய்து நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பெண்கள் வயதுக்கு வந்தால் பாலியல் தொல்லை, முதியவர்கள் என்றால் கொலை செய்து கொள்ளை, இதுதானா திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இதுபோன்ற சம்பவங்கள் ஸ்டாலினுக்கு தெரியாதா என்றும் காட்டம். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே மது போதையில் ஒருமையில் பேசியவர்களை மீன்வெட்டும் கத்தியால் வெட்டியதில் ஒருவர் உயிரிழப்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி சிறிய பிரச்சினைக்கு கொலை செய்யும் அளவிற்கு துணிவு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கஞ்சா போதையில் இளைஞர்கள் விவசாயியை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதே இதுபோன்ற குற்ற செயல்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் போலி நிறுவனம் நடத்தி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மோசடி செய்த இருவர் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் வேதனை.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த இளம் பெண்ணின் குழந்தையை கொஞ்சுவது போல் நடித்து 2 சவரன் செயினை பறித்து சென்ற பெண். நாகர்கோவிலில் மட்டும் ஒரு வாரத்தில் அரசு பேருந்து பயணத்தில் 20 சவரன் தங்க நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழமையான சிவன் கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகதலிங்கம் திருட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கோவில்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பக்தர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை அருகே குடும்ப தகராறில் பெண் காவலரை தாக்கிய எஸ்எஸ்ஐ மனைவி சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற துணிச்சலில் பெண் காவலர் மீதே தாக்குதல் அரங்கேறிய சம்பவத்தால் கேள்விக்குறியாகும் பாதுகாப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஓடும் அரசு பேருந்தில் நடத்துனரை தாக்கி பேருந்து கண்ணாடியை உடைத்து போதை ஆசாமி அட்டூழியம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிபோதையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது அதிகரித்து வருவதாகவும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனை மதுபோதையில் வளர்ப்பு தந்தையே கொடூரமாக தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மதுபோதையால் தமிழகத்தில் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் பேரூராட்சி தலைவர் பிருந்தா செயல் அலுவலர் ஆயிஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக கவுன்சிலர்களை சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. யாரும் குறை கூற முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்துவதாக ஸ்டாலின் வீரவசனம் பேசி வரும் நிலையில் அவரது கட்சியின் பேரூராட்சி தலைவருக்கு எதிராகவே சொந்த கட்சி கவுன்சிலர்களே உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கும் அவலம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது மேலாளர் தகாத வார்த்தைகளால் பேசுவதை கண்டித்தும் பணி சுமை அதிகரித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதை கண்டித்தும் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். தொழிற்சங்க தேர்தலில் தொழிலாளர் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணியாளர்கள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலியை அடுத்த பிறப்பன் வலசை கிராமத்தில் மழைநீர் வெளியேற வழியின்றி தீவு போல் காட்சியளிக்கும் அவலம். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மழைநீர் வடியாமல் வீடுகளை சுற்றி குளம் போல் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று அபாயம், விஷ ஜந்துக்கள் அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் கடும் அவதி. மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமும் திமுக ஆட்சி நிர்வாகத்தின் செயலற்ற அணுகுமுறையும் தான் காரணம் என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் உடனடியாக கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் எச்சரிக்கை. மின்சார பேருந்துகள் இயக்கம் என்ற பெயரில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சென்னை வியாசர்பாடி, பெரும்பாக்கம் மற்றும் பூவிருந்தவள்ளி பணிமனைகள் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. ஏற்கனவே 300 மின்சார பேருந்துகள் தனியார் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிலையில் பராமரிப்பு மற்றும் நிறுத்துமிடங்களுக்கு ஒப்படைக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையையும் தனியார் மயமாக்கும் முயற்சி என விடியாத திமுக அரசுக்கு கடும் கண்டனம். தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஹோட்டல் தமிழ்நாடு கட்டிடம் சாலை மற்றும் தண்ணீர் வசதி இல்லாததால் 18 மாதங்களாக பூட்டி கிடக்கும் அவலம். முறையான திட்டமிடலின்றி நிதி வீணடிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் சாலை அமைக்க முடியாத இடத்தில் எதற்காக கட்டிடம் கட்டப்பட்டது என விடியாத திமுக அரசுக்கு சுற்றுலா பயணிகள் கேள்வி.
திமுக ஆட்சியில் தமிழக வேளாண் துறை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக சரிவை சந்தித்திருப்பதை அம்பலப்படுத்திய இந்திய ரிசர்வ் வங்கி 2024-25 வேளாண் உற்பத்தி மதிப்பு 1.83% குறைந்து 13 ஆண்டுகள் பின் சென்றுள்ள மாநில மக்களில் 60% பேர் சார்ந்துள்ள வேளாண் துறையை புறக்கணித்து மாயாஜால கணக்கு மூலம் வளர்ச்சி என திமுக அரசு மக்களை ஏமாற்றுகிறது என அதிமுகவினர் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகளை செய்வதற்கு நிதி ஒதுக்கவில்லை என கூறி வேலூர் மாநகராட்சி கூட்டத்திலிருந்து துணை மேயர் மற்றும் ஆளும் கட்சி கவுன்சிலரை வெளிநடப்பு செய்த அவலம். திமுகவை சேர்ந்த மேயர், திமுக துணை மேயர் மற்றும் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் விடியாத அரசு திறனற்று இருப்பதை அம்பலப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்ற மோசடி தொடர்பாக ஏற்கனவே 3 இடைத்தரகர்கள் பிடிப்பட்ட நிலையில் மேலும் ஒரு இடைத்தரகர் சிக்கினார். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சிறுநீரக மோசடி அதிகரித்து வருவதால் சாமானிய மக்கள் திமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுக்கு செல்லவே அச்சப்படும் நிலை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் கடும் போராட்டம் நடத்தப்படும் என விடியாத திமுக அரசுக்கு எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சியில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தில் இடம் மறுக்கப்பட்டதை கண்டித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள். திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் மக்கள் விரோத அரசின் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட வணிகர்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த திருக்கச்சூர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பழமையான கட்டடம் சிதிலமடைந்துள்ள நிலையில் புதிய கட்டடம் கட்டப்படாததால் மாணவர்கள் கல்வி கற்பதில் தொய்வு. அரசு பள்ளிகளின் குறைபாடுகளை களையாத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரசிகர் மன்ற பணியில் ஈடுபட்டுள்ளாரா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. சென்னை புழல் பகுதியில் லாரி ஓட்டுநருடன் சண்டையிட்ட கல்லூரி மாணவர்களை விலக்கிய காவல் உதவி ஆய்வாளரை மாணவர்களை தாக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கல்வி கற்க வேண்டிய மாணவர்கள் சட்டத்தை மதிக்காத நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை தொடருவதாக மக்கள் ஆதங்கம். தேர்தலின் போது அறிவித்தபடி பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை சிவானந்தா சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொகுப்புதிய செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஏவல்துறையினர் கைது செய்து அராஜகம். கனமழை பாதிப்பு பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என திருவாரூரில் விவசாயிகள் போர்க்குரல். பயிர் சேத கணக்கெடுப்பின் முறைகேடுகளை களைதல், செயலி வழி கணக்கெடுப்பை கைவிடுதல், விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் கைதுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் கண்டன முழக்கம். விவசாயிகளுக்காக போராடிய விவசாயத்திற்காக போராடிய விவசாய சங்க தலைவரை பாண்டியனை கைது செய்த திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு ஏரி மண்ணை கொள்ளையடித்ததற்கு எதிராக குரல் கொடுத்த விவசாயிகளை கைது செய்ததை கண்டித்து செய்யாறு அருகே விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். விவசாயிகளை கைது செய்வதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி எழுப்பிய விவசாயிகள் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே என்று கண்டன கோஷம்.
மயிலாடுதுறை மாவட்டம் மாத்தாம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பெற்றோர் துணையுடன் மிகவும் சேதமடைந்துள்ள மூங்கில் பாலத்தை உயிரை பணயம் வைத்து கடந்து செல்லும் அவலம். வெற்று விளம்பரங்களுக்காக கோடிக்கணக்கில் பணத்தை விரயம் செய்யும் அப்பா முதல்வர் பள்ளி மாணவர்கள் நலன் கருதி முல்லையாற்றில் கான்கிரீட் பாலம் அமைத்து தர மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மேட்டுக்கடை பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்திலிருந்து டயர் கழன்று ஓடிய சம்பவத்தால் பயணிகள் கடும் அதிர்ச்சி. திமுக அரசு பராமரிப்பற்ற சுந்தரா டிராவல்ஸ் மாடல் பேருந்துகளை இயக்குவதால் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை உள்ளதாக அச்சத்தில் மூழ்கியுள்ள பொதுமக்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறுவதற்கு முன் அரசுக்கு சாதகமான தீர்ப்புகள் வழங்கும் போக்கு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நிலையில் ஓய்வுக்கு பின் அரசு பதவிகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு காரணமாக இதுபோன்று நடப்பதாகவும் இந்த நடவடிக்கை நீதித்துறை சுதந்திரம் குறித்து கவலைகளை எழுப்புவதாக மக்கள் ஆதங்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்து மல்லி மற்றும் முல்லை பூக்கள் தலா 1 கிலோ 1500 ரூபாய்க்கும் 1 கிலோ பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனை. முகூர்த்த தினம் மற்றும் பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி. எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் தங்களது பெயர் உள்ளதா என வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் என அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் வாய்க்கால் பணிகள் குறித்து பேரூராட்சி செயல் அலுவலருக்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பியவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகி. பாதிக்கப்பட்டவர் பாதுகாப்பு கேட்டு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ள நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் அதிகார மமதையில் திமுகவினர் அராஜகம் செய்வதாக எழும் குற்றச்சாட்டு. திமுக கவுன்சிலரா 15 வருஷமா இருக்கிறேன், என்னை மீறி நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியும் என்னை கொலை மிரட்டல உன்னை தூக்கிட்டு போடுன்னு சொல்லிட்டார். அதனால பாதுகாப்பற்ற தன்மை, உயிருக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறதுனாலையும் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் திருமதி உமா மகேஸ்வர் அவர்களுக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியை திமுக கூலிப்படையாக இருக்கக்கூடிய கலைவாணனுக்கு கொடுத்து அந்த கூலிப்படையாக இருக்கிற கலைவாணன் சில அடியாட்களோடு அலுவலர் வந்து கொலை செய்ய முடிச்சிருக்கான்னு தெரியுது. திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் படுக்கைகளுடன் கட்டிய புதிய மருத்துவ கட்டிடம் திறக்கும் முன்பே சேதமடைந்த அவலம். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஒப்பந்தம் விட கமிஷன் வாங்கிக் கொண்டு தரமற்ற முறையில் கட்டப்படும் கட்டடம் குறித்து அதிகாரிகளோ அமைச்சர்களோ கண்டு கொள்வதில்லை என எழும் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் விடியாத திமுக அரசின் தகரடப்பா பேருந்து பழுதாகி நின்றதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதி. விடியாத திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை எனவும் இதனால் அரசின் தகரடப்பா பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நிற்பதாக பயணிகள் வேதனை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் முன் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரியும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மின்வாரிய ஊழியர்கள் கண்டன முழக்கம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 52 மாடி கட்டிட கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்களுக்கான குடிசை வீடுகளில் சிலிண்டர் வெடித்து பெரும் தீ விபத்து. நல்வாய்ப்பாக குடிசைகளில் யாரும் இல்லாததால் பெரும் உயிரிழப்புகள் தவிர்ப்பு. ஆண்டுக்கு 2 லட்சம் இந்தியர்கள் தங்களின் குடியுரிமையை கைவிட்டு பிற நாடுகளில் குடியுரிமை பெறுவதாக மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். 1970ஆம் ஆண்டில் இருந்தே இந்தியர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி செல்கின்றனர் என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து 2020ஆம் ஆண்டு புதிய உச்சம் பெற்றதாகவும் தகவல். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணி வழங்க வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். விடியாத திமுக அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவதாக பொய் வாக்குறுதியை அளித்துவிட்டு தற்போது 100 நாட்கள் கூட பணியை வழங்குவதில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கிராம உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளருக்கு இணையாக ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி. ரத்தத்தால் எழுதிய கோரிக்கை மனுவை விளம்பர திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுக்க உள்ளதாக தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் அறிவிப்பு.
வங்கக்கடல் பகுதியில் வரும் டிசம்பர் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஏவுகணை சோதனை நடத்த திட்டமிட்டுள்ள இந்தியா. வங்கக்கடலில் விமானங்கள் பறக்க அனுமதி இல்லை என நோடம் அறிவிப்பு. டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 3 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு 12 விமானங்கள் தாமதம். சமீப காலமாக அதிக அளவிலான விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதன் காரணமாக பயணிகள் கடும் அவதி. 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் நாடு முழுவதும் AI தொழில்நுட்பம் மூலம் டிஜிட்டல் கட்டண வசூல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அரசு தகவல். புதிய நடைமுறை சுங்கச்சாவடிகளில் காத்திருக்கும் நேரத்தை முற்றிலுமாக நீக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி பேச்சு. BFW உலக சுற்றுப்பயண பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தோனேஷிய ஜோடியை எதிர்கொள்ளும் இந்திய ஜோடி. இந்தியாவின் ஆண்கள் இரட்டையர் ஜோடியான சாத்விக் சாய்ராஜ் சிராக் இந்தோனேஷியாவின் ஃபஜர் முகமது ஜோடியை எதிர்கொள்ள உள்ளனர்.